Alléluia. Alléluia. Lève la main droite vers le ciel வலது கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்திக் கொள்ளுங்கள். et saluons la présence du Seigneur தேவனுடைய Jésus-Christ. பிரசன்னத்தை நாங்கள் அழைத்துக் கொள்ளுவோம். Seigneur, bonjour. தேவனை பார்த்து சொல்லுங்கள், தேவரே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். Alléluia. Alléluia. Amen. Vous savez உங்களுக்கு que தெரியுமா, on honore plus les gens du monde que le Seigneur Jésus. On a l'habitude, les gens ont l'habitude de plus honorer les maires, les députés. உங்களுக்கு தெரியுமா, நான் அதிகமாக உலகத்தார்களுக்கு தான் நாங்கள் கனம் கொடுப்போம். உலகத்திற்கு ஜனாதிபதிகள் அவர்களுக்கு தான் கனம் கொடுப்போம், கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிறத பார்க்கலாம். Quand on est dans une salle et que le maire rentre, tout le monde acclame. ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு 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 ஜனாதிபதி வரும் பொழுது அவருக்கு எல்லாரும் கரங்களை தட்டி அழைப்பார்கள். Vous voyez souvent au mariage, உங்களுக்கு கல்யாண வீட்டுக்கு போனீர்கள் என்றால், à la mairie, quand deux personnes se marient, நீங்கள் கல்யாண வீட்டு செய்யறதுக்கு போனீங்கள் என்றால், quand le maire rentre pour célébrer le mariage, il y a quelqu'un qui annonce le maire. அந்த 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 கிராமத்தின் தலைவர் வரும் பொழுது ஒரு ஆள் அவருடைய பேரை சொல்லி அழைப்பார்கள். Et quand le maire rentre dans la salle, tout le monde se lève et tout le monde acclame monsieur அந்த le maire. கிராமத்தின் தலைவர் வரும் பொழுது எல்லாரும் எழுந்து கரங்களை தட்டி அவரை அழைப்பார்கள். Ce matin, nous sommes là devant un grand homme. இந்த காலவேளையும் நாங்கள் ஒரு பெரிய ஒரு மனுஷனுக்கு முன்பதாக வந்து இருக்கிறோம். Nous sommes là devant le créateur de toute la terre. நாங்கள் இந்த பூமி அனைத்தையும் சிருஷ்டித்தவர்களுக்கு முன்பதாக Nous வந்து sommes là இருக்கிறோம். devant celui qui est ressuscité. நாங்கள் உயிரோடு எழுந்தவர்களுக்கு முன்பதாக வந்து Il est இருக்கிறோம். plus qu'un maire. அவர் ஒரு கிராமத்தின் தலைவர்களுக்கு பார்க்க பெரியவர். Il est plus qu'un chef d'État. அவர் ஒரு ஜனாதிபதிக்கும் பார்க்கிலும் பெரியவர். C'est pourquoi je vais demander à tout le monde de se tenir debout. அதுக்காக தான் நான் எல்லாரையும் நான் இப்பொழுது எழுந்து நிற்கும்படியா அழைத்துக் Qu'on se கொள்கிறேன். tienne tous debout. எல்லாரும் எழுந்து நிறுங்கள். Parce qu'on va honorer ce grand ஏன்னா homme. நாங்கள் அந்த பெரிய அந்த தேவனை கனப்படுத்த போகிறோம். C'est lui qui t'a gardé toute la semaine. இந்த கிழமை முழுக்க அவர்தான் உங்களை பாதுகாத்துக் கொண்டவர். Il a veillé sur tes enfants. அவர்தான் உங்களுடைய பிள்ளைகள் மேல் கண்கள் வைத்துக் Il a கொண்டவர். veillé sur ta famille. அவர்தான் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டவர். C'est lui qui te donne le souffle de vie. Le அவர்தான் souffle. உங்களுக்கு அந்த சுவாசத்தை தருகிறவர். Cette personne, nous allons l'honorer ce matin. அவரை நாங்கள் இந்த காலவேளையில் Je கனப்படுத்த vais compter போகிறோம். jusqu'à 2. நான் 2 மட்டும் எண்ண போகிறேன். Depuis ma gauche jusqu'à ma droite. இவள பக்கம் உட பக்கமும். Nous allons, quand je vais compter jusqu'à 2, nous allons acclamer très fort. நாங்க 2 மட்டும் எண்ணும் பொழுது நீங்கள் சத்தமாக கரங்களை தட்ட போகிறீர்கள். Le Seigneur de toute la terre. இந்த பூமி அனைத்துக்கும் இருக்கிற தேவனுக்கு கரங்களை தட்ட போகிறீர்கள். Je n'ai pas dit qu'on va acclamer un homme. நான் ஒரு மனுஷனை நாங்கள் கரங்களை தட்டி கனப்படுத்த போகிறோம் என்று சொல்லவில்லை. Moi je m'appelle Begré Parfait. என்னுடைய பேர் பாஸ்டர் பார்ஃபே. Mais c'est pas moi qu'on va acclamer. ஆனா எனக்காக நீங்க கரங்கள் தட்ட போகிறதல்ல. Parce que moi je suis fait de poussière et de chair. நான் மண்ணினாலும் ஒரு சரீரத்தால் உருவாக்கப்பட்டவன். On va acclamer celui qui nous a créés. ஆனா நாங்கள் எங்களை பார்க்க பெரியவரை கரங்களை தட்டி அழைக்க போகிறோம். Celui pour qui je vais parler ce matin. எங்களை ஆரை பற்றி நான் இந்த கால வேளையில் பேச போகிறேனோ அவருக்கு தான் நாங்கள் கரங்களை தட்டி jusqu'à 2. நான் 2 மட்டும் எண்ண போகிறேன். Demande à ton voisin est-ce que tu es prêt. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க கரங்களை தட்டுக்கு ரெடியா இருக்கிறீர்களா, ஆயத்தமா இருக்கிறீர்களா? Demande d'abord, demande à ton voisin. Demande d'abord est-ce que tu es prêt. ஆயத்தமா இருக்கிறீங்களா கரங்களை தட்டுறதுக்கு? Ça peut aller? C'est bon, சரியா? Alléluia. Alléluia. 1. Non, à 2. 2க்கு தான் கரங்களை தட்ட தோங்கணும். 1. Alléluia. Alléluia. Est-ce que tu es prêt? எதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா கரங்களை தட்டுறதுக்கு? Et 2. On acclame très fort le roi de toute la terre, le Seigneur des seigneurs, l'alpha et l'oméga, le Dieu tout-puissant, le ressuscité. Reçois la gloire, mon maître, mon Dieu, mon Seigneur, mon employeur. Je te rends toute la gloire. Oui, que la gloire soit pour toi ce matin. Que l'acclamation soit pour toi ce matin. Oh, nous t'acclamons parce que tu es Dieu. Nous t'acclamons parce que tu es Seigneur. Nous t'acclamons parce que tu as vaincu la mort. Tu es ressuscité. Alléluia. Merci Seigneur. Merci pour ta parole. Nous te bénissons Seigneur pour ta parole. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Mets la main sur le cœur. ஒரு கரத்தை இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Et tu vas prier pour dire au Seigneur de parler à ton cœur ce matin. இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்க, தேவனை நோக்கி இந்த காலவேளையில் தேவன் உங்களோடு பேசணும் என்று. Prions ensemble le Seigneur. சேர்ந்து ஜெபிப்போம். Père, தகப்பனே,
Merci de bénir tes enfants. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். Dans le nom de Jésus-Christ, இயேசுவின் நாமத்தினாலே que ton Saint-Esprit உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் m'aide ce matin à prêcher. என்னை பிரசங்கிக்கிறதுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். Je ne sais pas parler. எனக்கு கதைக்க தெரியாது. Saint-Esprit, பரிசுத்த ஆவியானவரே, toi, tu sais parler. உமக்கு கதைக்க தெரியும். Viens glorifier le nom de Jésus. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வாரும். Que ce peuple qui se tient devant moi எனக்கு முன்பாக இருக்கிற இந்த ஜனங்கள் retienne un seul nom. ஒரு நாமத்தை மட்டும் இதயத்தில் வைத்திருக்க வேண்டும். Le nom de Jésus-Christ. இயேசுவின் நாமம். Merci pour les malades qui seront guéris. இந்த காலவெளியில் வியாதியோடு இருக்கிறவர்கள் குணப்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Merci pour les démons qui seront chassés ce matin. அசுத்தாவின் கிரியைகளில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவரை நீர் விடுவிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Jésus, que toute la gloire soit pour toi. இயேசுவே, எல்லா மகிமையும் உமக்கு கொடுக்கப்படுவதாக. Amen. ஆமென். Que Dieu vous bénisse. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காரலாம். Vous pouvez vous asseoir. Je dis merci au Seigneur pour la vie du pasteur Gérard Outayakuma. உங்களுடைய பாஸ்டர் உதயகுமார் ஜெயராருக்காக தேவனிடத்தில் நன்றி செலுத்துகிறேன். Pour la confiance qu'il me porte. என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக. C'est un homme béni. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். Et tous ceux qui le soutiennent seront bénis. அவரை தாங்குகிறவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். Matthieu chapitre 6. நாங்கள் மத்தேயு புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரம். Verset 31 jusqu'au verset 34. 31ஆம் வசனத்திலிருந்து 34வது வசனம் மட்டும் வாசிக்க கேட்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். Amen. ஆமென். Voici la parole de Dieu. இதான் தேவனுடைய வார்த்தை. Ce matin, je te pose une question. இந்த காலவெளியில் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறோம். Quel est ton problème? உங்களுடைய பிரச்சனை என்ன? Qu'est-ce qui te fait perdre la paix? எது நிமித்தம் உங்களுடைய சமாதானத்தை நீங்க இழந்து விட்டீர்கள்? Quelle est la situation qui t'angoisse? எந்த சூழ்நிலை உங்களை தடுமாற பண்ணி கொண்டிருக்கிறது? Ce matin, je te pose la question. இந்த காலவெளியில் ஒரு கேள்வி நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். Quelles sont tes épreuves? உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் என்ன? Dans la vie de chaque être humain, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் il y a des moments difficiles. ஒரு கஷ்டமான காலங்கள் இருக்கிறது. Il n'y a pas que des moments de bonheur. ஒரு ஆசீர்வாதமும் சந்தோஷமான காலங்கள் மற்றும் அல்ல. Il y a aussi des moments de douleur. ஆனா துன்பமான காலங்கள், கஷ்டமான காலங்களும் இருக்கிறது. Le monde est créé ainsi. இந்த உலகம் அப்படித்தான் உருவாக்கப்பட்டது. Depuis le péché d'Adam et Ève. இந்த ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தில் இருந்து இப்படித்தான் இருக்கிறது. Dieu a dit que l'homme va souffrir. ஏண்டா தேவன் சொன்னார் அந்த காலத்தில் மனிதன் அவன் துன்பப்படுவான் என்று. La femme et l'homme vont souffrir. தேவன் சொன்னார் மனிதனும் ஆணும் பெண்ணும் துன்பப்படுவார்கள் என்று. Ainsi va la vie. அப்படித்தான் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. Les épreuves, les moments difficiles font partie de la vie. துன்பமான நேரங்கள் எல்லாம் அந்த வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியங்கள். Alléluia. Alléluia. C'est pourquoi ce matin, அதுக்காக தான் இந்த காலவேளையில் Dieu m'a envoyé தேவன் என்னை அழைத்திருக்கிறார். pour t'encourager. தேவன் என்னை உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அனுப்பி இருக்கிறார். Je suis là ce matin pour t'encourager. இந்த காலவேளையில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. Pour te dire, pour toi qui m'écoutes, உங்களை நோக்கி பார்த்து சொல்கிறதுக்காக. tu n'es pas seul dans tes épreuves. உங்களை நோக்கி பார்த்து உன்னுடைய
துன்பமான நேரங்கள் கஷ்டமான நேரத்தில் நீ தனிமையாக இல்லை என்று Tu சொல்றதுக்காக n'es pas அனுப்பியிருக்கிறார். seul dans tes difficultés. உன்னுடைய கஷ்டத்தில் நீ தனியா இல்லை என்று சொல்ல அனுப்பியிருக்கிறார். Jésus est avec toi. இந்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். Le Seigneur de toute la terre est à tes côtés. இந்த பூமி அனைத்துக்கும் இருக்கிற தேவன் அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். Ce matin, இந்த கால வேளையில் écoute très bien la parole de Dieu. கவனமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள். Jésus est avec toi. இந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். Quel est ton problème? உங்களுடைய பிரச்சனை என்ன? Jésus est là. இயேசு இருக்கிறார். Si ce matin, இந்த கால வேளையில் ton problème a la même taille que Pharaon, ஒரு எகிப்தில் இருக்கிற ஃபாரௌன் போல அந்த உங்களுடைய பிரச்சனை பெரிதாக இருந்தாலும், si ton problème உங்களுடைய பிரச்சனை a la même taille que Pharaon, le roi d'Égypte, உங்களுடைய பிரச்சனை எகிப்தில் இருக்கிற ராஜா ஃபாரௌன் அளவில் இருந்தாலும், moi je viens ce matin avec le bâton de Dieu. நான் இந்த காலவெளியில் தேவனுடைய தடியோடு வருகிறேன். Et au nom de Jésus, je frapperai ton problème comme Moïse a frappé Pharaon. நான் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிரச்சனையை அந்த தடியினால் நான் அடிப்பேன். எப்படி மோசே அந்த ஃபாரௌனை அடிச்சு ஜெயித்தார் அது போல. Si ton problème உங்களுடைய பிரச்சனை a la même taille que Aman, ஆமான் இந்த அளவில் உங்களுடைய பிரச்சனை இருந்தாலும், ce matin, இந்த கால வேளையில் je viens avec la corde de Dieu pour pendre ton problème. நான் தேவனுடைய அழைப்போடு நான் வருகிறேன் உங்களுடைய பிரச்சனையை நான் கயிறு போட்டு இழுக்கிறதுக்கு. Ce matin, இந்த கால வேளையில் si ton problème a la même taille que Goliath, உங்களுடைய பிரச்சனை கோலியாத்துடைய அளவாக இருந்தாலும், ce matin, இந்த கால je வேளையில் viens avec la pierre de Dieu நான் இந்த கால வேளையில் தேவனுடைய கல்லோட வருகிறேன். pour frapper ton problème, உங்களுடைய பிரச்சனைக்கு அந்த கல்லால இருந்து ஜெயிக்கிறதுக்கு, pour taper ton problème, உங்களுடைய பிரச்சனையை நான் அடிக்கிறதுக்கு. comme David a frappé Goliath avec la pierre. எப்படி தாவீது கல்லோடு கோலியாத்துக்கு அடிச்சு ஜெயித்தானோ அதை போல நான் உங்களோட பிரச்சனையை அடிச்சு ஜெயிக்க வந்திருக்கிறேன். Il n'y a pas une situation qui est au-dessus de Dieu. ஏண்டா எந்த சூழ்நிலைகளும் தேவனுக்கு மேலாக இல்ல. Rien n'est impossible au Seigneur. ஏண்டா தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்ல. Rien n'est impossible au Seigneur de toute la terre. இந்த பூமி அனைத்துக்கும் இருக்கிற தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்ல. C'est pourquoi la Bible dit, அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, ceux qui mettent leur confiance au Seigneur, தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள், ceux qui ont foi en Jésus-Christ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ne seront point dans la honte. அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். Ne seront point dans la honte. அவர்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். Je parle à quelqu'un ce matin. இந்த காலவெளியில் நான் இங்க இருக்கிற ஒரு ஆளோடு பேசி கொண்டிருக்கிறேன். Je veux dire à une personne ce matin இங்க இருக்கிற ஒரு ஆளை நான் நோக்கி சொல்ல விரும்புகிறேன். que mets ta confiance au Seigneur. உங்களுடைய நம்பிக்கையை தேவன் மேல வைத்துக் கொள்ளுங்கள். Même si tu ne travailles pas, உங்களுக்கு வேலை இல்லாட்டிலும், même si financièrement c'est difficile, உங்களுக்கு பணத்திலே கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும், le Seigneur est capable de te bénir avant la fin d'année. என்ற தேவன் இந்த வருஷம் முடியறதுக்கு முன்பதாக உங்களை ஆசீர்வதிக்க தேவனால் கூடும். Même si tu n'as pas encore le visa, உங்களுக்கு விசா இல்லாட்டியும் le Seigneur est capable தேவனால் கூடும் de faire un miracle ஒரு அற்புதம் செய்ய கூடும். avant la fin de cette année இந்த pour toi. வருஷம் முடியறதுக்கு முன்பதாக உங்களுக்காக தேவனால் ஒரு அற்புதம் செய்ய கூடும். Je veux dire à une personne ce matin dans cette salle, இங்க இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், je suis venu avec ton miracle. நான் உங்களுக்கு தேவையான அற்புதத்தோடு நான் வந்து இருக்கிறேன். Jésus m'a envoyé pour te donner ton miracle. இயேசு கிறிஸ்து என்னை உங்களுக்கு தேவையான அற்புதத்தை கொடுக்கிறதுக்காக என்னை அனுப்பி இருக்கிறார். Ton miracle est dans ma main ce matin. உங்களுடைய அற்புதம் என்னுடைய கரங்களில் இருக்கிறது இந்த காலவேளையில். Ce matin, இந்த காலவேளையில் quand tu sortiras de cette salle, இந்த ஆலயத்தை விட்டு நீங்க கிளம்பும் பொழுது, à compter de demain lundi, நாளை திங்கட்கிழமையில இருந்து toutes les démarches que tu vas entreprendre நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்கள், pour travailler, வேலைக்காக pour avoir quelque chose, ஒரு என்ன காரியங்கள் தேவை என்றால் tu auras ce que ton cœur cherche. உங்களுடைய இருதயம் தேடுகிற சகலத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். Je dis que tu auras ce que ton cœur cherche. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயம் தேடுகிறதை தேவன் கொடுப்பார். Je suis venu prier pour une personne ce matin. தேவன் சொல்லுகிறார் எனக்கு இப்பொழுது இந்த காலவெளியில் ஒரு ஆளுக்காக Pour ஜெபிக்க toi qui சொல்லி. m'écoutes, இந்த காலவெளியில் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற je உங்களுக்கு suis venu prier pour toi. உங்களுக்காக நான் ஜெபிக்க Au வந்திருக்கிறேன். nom de Jésus-Christ de Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால La maladie qui te fatigue, உங்களை
உங்களுக்கு எதிர்த்து நிக்கிற வியாதிகள், la maladie qui ronge ton corps, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், cette maladie va s'en aller au nom de இயேசுவின் Jésus-Christ. நாமத்தினால் அந்த வியாதி உங்களை விட்டு விலகி போகிறது. Je parle à une personne ce இங்க matin. இருக்கிற காலவெளியில் ஒரு ஆளோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். As-tu confiance en Jésus? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? Est-ce que tu crois que Jésus est vivant? இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? Est-ce que tu crois que Jésus-Christ est vivant? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவனோடு Si tu இருக்கிறார் crois என்று? qu'il est vivant, நீங்கள் ஜீவனோடு இருக்கிறார் என்று tu விசுவாசிக்கிறீர்களா auras என்றால் ton miracle ce உங்களுடைய matin. அற்புதம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. La Bible dit வேதம் சொல்லுகிறது dans Matthieu chapitre 6, மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில், ne vous inquiétez de rien. நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறது. Ne vous inquiétez de நீங்கள் rien. ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறது. Écoutez, bien-aimés, கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். ici, இங்க ce n'est pas Pierre qui parle, பேதுரு பேசவில்லை, ce n'est pas l'apôtre Paul qui parle, பவுல் பேசவில்லை, ce n'est pas l'apôtre Jean qui parle. அப்போஸ்தலர் யோவான் பேசவில்லை. Dans Matthieu chapitre 6, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் c'est le Seigneur Jésus lui-même qui parle. இயேசு கிறிஸ்து அவரே பேசுகிறார். C'est le maître lui-même qui parle. அந்த தலைவர் இயேசு கிறிஸ்துவே பேசுகிறார். C'est le roi des rois lui-même அந்த qui parle. ராஜாதி ராஜா தான் பேசுகிறார் நேரடியாக. Jésus dit, இயேசு சொல்லுகிறார், ne t'inquiète pas. ஒன்றுக்கும் பயப்படாதே என்று சொல்லுகிறார். Jésus te parle ce matin. இயேசு கிறிஸ்து இந்த காலவெளியில் உங்களோடு பேசிக் Il கொண்டிருக்கிறார். te dit, mon fils, உங்களை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, ma fille, என் மகளே, ne t'inquiète pas. ஒன்றுக்கும் நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். Alléluia. ஹல்லேலூயா. Jésus a dit à ses disciples, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை நோக்கி பார்த்து சொன்னார், quand vous voulez prier, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது dites, சொல்லுங்க, notre Père பரமண்டல இருக்கிறங்கள் பிதாவே, qui est dans les cieux, பரமண்டல இருக்கிறங்கள் பிதாவே, notre Père பரமண்டல இருக்கிறங்கள் பிதாவே, qui est dans les cieux. பரமண்டல இருக்கிறங்கள் பிதாவே, Ce matin, இந்த காலவேளையில் je te dis உங்களுக்கு சொல்லுகிறேன், que tu as un Père உங்களுக்கு ஒரு பிதா qui est இருக்கிறார். dans les cieux. பரமண்டங்களில் உங்களுக்கு ஒரு Tu பிதா as un இருக்கிறார். papa உங்களுக்கு ஒரு அப்பா qui இருக்கிறார். est dans les cieux. பரமண்டங்களில் உங்களுக்காக ஒரு அப்பா Et இருக்கிறார். ce papa te dit ce matin, அந்த அப்பா உங்களை நோக்கி பார்த்து இந்த காலவேளையில் சொல்லுகிறார், ne t'inquiète pas. நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். Il te dit, mon fils. உங்களை நோக்கி சொல்லுகிறார், என் மகனே, Il te dit, ma fille, என் மகளே, ne t'inquiète pas. நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். Ton cœur est troublé உங்களுடைய இதயம் தடுமாறி கொண்டிருக்கலாம். parce que tu as des difficultés. ஏன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது. Ton cœur est troublé உங்களுடைய இதயம் தடுமாறி கொண்டிருக்கலாம். parce que tu es malade. ஏன்னா உங்களுக்கு வியாதி இருக்குது. Ton cœur est troublé உங்களுடைய இதயத்தில் கவலை இருக்கலாம். parce que tu n'as pas du travail. ஏன்னா உங்களுக்கு வேலை இல்ல. Tu t'inquiètes beaucoup நீங்கள் அதிகமாக பயப்படுறீங்க, parce que tu n'as pas கவலைப்படுறீங்க. encore le visa. ஏன்னா உங்களுக்கு விசா இல்ல. Et tu pleures நீங்கள் அழுகுறீங்க. parce que tu n'as pas encore d'enfants. ஏன்னா உங்களுக்கு இன்னும் பிள்ளைகள் இல்ல. Tu veux des enfants, உங்களுக்கு பிள்ளைகள் வேணும். mais tu n'as pas encore des ஆனா enfants. உங்களுக்கு இன்னும் பிள்ளைகள் கிடைக்கல. Et ton cœur est troublé. உங்களுடைய இதயம் தடுமாறி கொண்டிருக்கலாம். Tes affaires ne marchent plus bien. உங்களுடைய பிசினஸ் ஒன்றும் வேலை செய்யதில்ல. Tu manques beaucoup d'argent. உங்களுக்கு பணம் தேவையா இருக்கலாம். Mais c'est pour toi que je parle ce matin. ஆனா உங்களுக்காக தான் இந்த காலவெளியில் நான் C'est à பேசிக் cause de கொண்டிருக்கிறேன். toi que Dieu m'a envoyé ce matin. உங்களுக்காக தான் தேவன் இந்த காலவெளியில் என்னை அனுப்பி இருக்கிறார். Écoute-moi bien. என்னை கவனமாய் Je கேட்டுக்கொள்ளுங்கள். suis là pour parler à ton cœur. உங்களுடைய இதயத்தோடு பேசுகிறதுக்கு நான் Je வந்திருக்கிறேன். ne vais pas parler à tes oreilles. உங்களுடைய காதோடு நான் பேச வரல. எனக்கு அது விருப்பம் இல்ல. Parce que si je parle à tes oreilles, என்ன நான் உங்களுடைய காதோடு பேசினேன் என்றால் tu peux écouter mais ne rien comprendre. என்ன நீங்கள் கேட்கலாம், ஆனா ஒன்று விளங்கிக் கொள்ளாம இருக்கலாம். Je ne vais pas m'adresser à tes oreilles ce matin. நான் உங்களுடைய காதை நோக்கி நான் பேசல. Parce que mes paroles peuvent rentrer dans ton oreille gauche et sortir dans ton என்ன oreille droite. நான் உங்களுடைய காதை நோக்கி நான் பேசினேன்னா ஒரு பக்கம் போய் மற்ற பக்கம் தலைவலியால போயிடும். Mais ce matin, ஆனா இந்த கால வேளையில் je veux m'adresser au cœur d'une personne. நான் உங்களுடைய இருதயத்தோடு நான் பேச விரும்புகிறேன். Je veux parler à ton cœur. உங்களுடைய இருதயத்தோடு நான் பேச விரும்புகிறேன். Parce que l'inquiétude se trouve dans ton cœur. ஏண்டா பயங்கள் எல்லாம் இருதயத்தில தான் இருக்கிறது. La peur que tu as se trouve dans ton cœur. உங்களுக்குள் இருக்கிற பயம் அது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. C'est pourquoi je veux parler à ton cœur. அதுக்காக தான் நான் உங்களுடைய இருதயத்தை தான் நோக்கி பார்த்து பேச போகிறேன். Veux-tu ce matin m'ouvrir ton cœur? உங்களுடைய இருதயத்தை இந்த காலை வேளையில்
இந்த வார்த்தைக்காக திறந்து கொள்வீர்களா? Est-ce que tu veux m'ouvrir ton cœur ce matin? உங்களுடைய இதயத்தை இந்த காலையிலே திறந்து கொள்வீர்களா? Pour que la parole de Jésus-Christ rentre dans ton இயேசு cœur. கிறிஸ்துவினுடைய வார்த்தை உங்களுடைய அந்த இதயத்துக்குள் கடந்து வர்றதுக்காக. Le monde ne peut pas donner la paix. ஏண்டா இந்த உலகம் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது. Personne ne peut te consoler. இந்த உலகத்தில் இருக்கிற ஒருதலாலும் உங்களை தேற்ற முடியாது. Il n'y a que la parole de Jésus qui peut t'apporter la paix. தேவனுடைய இயேசுவுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க C'est முடியும். la parole de Jésus qui va te donner la paix. வார்த்தை தான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கும். C'est la parole de Jésus qui va faire que tu vas bien dormir. இயேசுவின் வார்த்தையினால் தான் நீங்க நல்லா தூங்குவீங்க ராத்திரியில. Beaucoup de personnes அநேக பேர்கள் prennent des médicaments pour dormir. இரவு நல்லா தூங்குறதுக்காக மருந்து எடுக்கிறார்கள். Beaucoup de personnes prennent des médicaments pour le stress. அநேகர் அந்த தடுமாறாம இருக்கிறதுக்காக மருந்து எடுக்கிறார்கள். Et beaucoup sont accros aux médicaments. அநேகர் மருந்தினால் அவர்கள் மருந்து நம்பி இருக்கிறார்கள். Mais moi j'ai un médicament particulier ce matin à te donner. உங்களுக்காக ஒரு விசேஷித்த ஒரு மருந்து உங்களுக்கு இருக்குது. J'ai un médicament qu'on ne vend pas en pharmacie. அந்த பார்மசி நீங்கள் போற பார்மசில இருக்காத ஒரு மருந்து என்னிடத்தில் இருக்கு. Le médicament que je vais te donner ce matin est puissant. நான் இந்த கால வேளையில் உங்களுக்கு கொடுக்க போகிற மருந்து அது வல்லமை உள்ள மருந்து. Si tu acceptes de prendre ce médicament, நீங்கள் அந்த மருந்து எடுக்க போறீர்கள் என்றால் tu vas dormir en paix comme un enfant de 2 mois. ஒரு 2 மாத குழந்தை போல நல்லா தூங்குவீங்க ராத்திரியில். Tu vas retrouver le sommeil. உங்களுக்கு தூக்கம் வரும். Tu vas retrouver la force. உங்களுக்கு பலன் வரும். Tu vas retrouver la paix. உங்களுக்கு சமாதானம் வரும். Tu vas retrouver la joie. உங்களுக்கு சந்தோஷம் வரும். Ce médicament, இந்த மருந்து c'est la parole de Dieu. அது இயேசுவினுடைய La வார்த்தை. parole de Dieu. தேவனுடைய வார்த்தை. Alléluia. ஹalleluya. Je suis là comme un docteur ce matin. நான் இந்த கால வேளையில் ஒரு வைத்தியர் போல வந்திருக்கிறேன். Je suis là devant toi comme un docteur. ஒரு வைத்தியர் போல உங்களுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். Est-ce que tu acceptes mon ordonnance? நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? Je vais te prescrire une ordonnance. நான் உங்களுக்கு எழுதி தரேன் இந்த மருந்து நான் aucune ordonnance. Je vais te prescrire une ordonnance. நான் உங்களுக்கு ஒரு மருந்து எழுதி தரேன். Est-ce que tu es prêt à accepter l'ordonnance? அந்த மருந்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? Rassure-toi, j'ai pas besoin de ta carte vitale. உங்களுடைய பிரெஞ்சு தேசத்துல கார்டு விட்டால் இருக்குது, ஆனா உங்களுடைய பணம் எனக்கு தேவையில்லை. Et tu ne paieras pas aussi le tiers payant. நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை அந்த மருந்துக்காக. Mon ordonnance est gratuite. என்னுடைய மருந்து அது இலவசமாக கொடுக்கப்படுது. Seulement, je te demande une seule chose. ஆனா நான் ஒரு காரியம் கேட்கிறேன் அதுக்காக. Ouvre ton cœur. உங்களுடைய இதயத்தை திறந்து கொள்ளுங்கள். Ouvre ton cœur. உங்களுடைய இதயத்தை திறந்து கொள்ளுங்கள். Alléluia. 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 La Bible dit, வேதம் சொல்லுகிறது, avant même que tu n'ouvres la bouche pour prier, நீங்கள் ஜெபிக்கிறதுக்காக வாயை திறக்கிறதுக்கு முன்பதாக le Seigneur sait ce que tu vas dire. தேவனுக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன சொல்ல போறீர்கள் என்று. Avant même que tu ne t'enfermes dans ta chambre pour prier, உங்களுடைய ரூமுக்குள்ள நீங்கள் கதவை பூட்டி ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக le Seigneur Jésus connaît ton problème. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நல்லா தெரியும். Il sait ce que tu vas dire. அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன சொல்ல போறீர்கள். Avant même que tu n'ouvres la bouche pour parler, வாயை திறக்கிறதுக்கு முன்பதாகவே தெரியும். la Bible dit, வேதம் சொல்லுகிறது, il a le pouvoir அவருக்கு அந்த வல்லமை இருக்குது de lire dans les cœurs. உங்கள் இருதயங்களை வாசிக்கிறதுக்கு, இருதயங்களை விளங்கிக் கொள்ளுகிறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. Ce matin, இந்த கால வேளையில் je parle à une femme. ஒரு ஸ்திரியை நான் நோக்கி பேசுகிறேன். Je parle à un homme. ஒரு மனிதரை நான் நோக்கி பேசுகிறேன். Je m'adresse à mes frères et à mes sœurs. என்னுடைய சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் நான் நோக்கி பேசுகிறேன். Jésus connaît ta situation. உங்களுடைய சூழ்நிலைகளை இயேசுவுக்கு நல்லா தெரியும். Ta vie n'est pas cachée devant le Seigneur. தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையை மறைக்க முடியாது. Quand tu dors, il te voit. நீங்க தூங்கும் பொழுது அவர் உங்களை பார்க்கிறார். Quand tu te lèves, il te voit. நீங்க தூங்கி எழும்பும் பொழுதும் அவர் உங்களை Quand tu பார்க்கிறார். prends ta douche, il te voit. நீங்க குளிக்கும் பொழுதும் அவர் உங்களை பார்க்கிறார். Quand tu pars au travail, il te நீங்க voit. வேலைக்கு போகும் பொழுது அவருடைய கண்கள் உங்கள் மேல் Tu இருக்கிறது. prends ta voiture, il te voit. அவர் உங்களுடைய வாகனத்தில் ஏறும் பொழுதும் அவர் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார். Quand tu es dans le transport, il te voit. நீங்கள் ரெயின்கள் எல்லாம் எடுக்கும் பொழுதும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். Jésus a ses regards sur toi. ஏண்டா இயேசுவினுடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறது. Parce qu'il a un plan pour toi.
toi. அவர் உங்களுக்காக சில தரிசனங்கள் வைத்திருக்கிறார். Il a des projets pour toi. உங்களுக்காக அவர் ஒரு நல்ல எதிர்காலம் வைத்திருக்கிறார். Et ce ne sont pas des projets de malheur. அவருடைய உங்களுக்கு வைத்திருக்கிற அவருடைய திட்டங்கள் அது சாபமான திட்டங்கள் அல்ல. Mais ce sont des projets de bonheur. அது நாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற திட்டங்கள். Dis avec moi, Alléluia. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. Alléluia. Hallelujah. Alléluia. Hallelujah. Voyez, l'inquiétude fait vieillir. உங்களுக்கு தெரியுமா அந்த பயம் இதயத்தில் இருந்தால் அது நீங்கள் சீக்கிரமாக வயது போயிடும். L'inquiétude fait vieillir le visage. அந்த முகத்தை எல்லாம் வயது போனவருடைய முகமாக மாற்றிடும். Il y a des personnes à cause de l'inquiétude. அநேக பேர் அந்த பயத்து நிமித்தம் Elles ont 30 ans, mais quand tu les regardes, on dirait qu'elles ont 45 ans. அவர்களுக்கு 30 வயதா இருக்கலாம், ஆனால் அவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது 45 வயது ஆட்கள் போல இருப்பார்கள். L'inquiétude crée des maladies dans le corps. அந்த பயம் எல்லாம் சரீரத்தில் வியாதிகளை கொண்டு வரும். L'ulcère, le cancer, கேன்சர் வியாதிகளை கொண்டு வரும். tout ça, ça vient à cause de l'inquiétude. அந்த பயப்படு ஒவ்வொரு நாளும் பயப்படுறது நிமித்தம் அந்த அப்படியான வியாதிகள் வரும். L'hypertension, டென்ஷன் வியாதிகள். tout ça, ce sont des maladies qui arrivent à cause des soucis de l'inquiétude. அந்த பிரச்சனைகளை நோக்கி பயப்படுறது அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறது நிமித்தம் தான் அப்படியான வியாதிகள் வரும். Les crises cardiaques, அந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் tout ça, ça vient à cause de l'inquiétude. அந்த பயப்படுறது நிமித்தம் தான் அந்த வியாதிகள் எல்லாம் வரும். C'est pourquoi la Bible dit, அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, qui par ses inquiétudes peut ajouter une seule année à sa vie? யார் தன்னுடைய பயங்களின் நிமித்தமால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷத்தை கூட்ட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. Qui par ses inquiétudes peut ajouter une seule année à ses années? யார் தங்களுடைய கவலையின் நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷத்தை கூட்ட முடியும்? Personne. ஒரு நாளும் இல்ல, கூடாது, முடியாது. L'inquiétude retranche la vie. ஏண்டா அந்த பயங்கள் கவலைகள் வாழ்க்கையை குறைக்கும், ஜீவ நாட்களை குறைக்கும். Jésus ne veut pas que tu t'inquiètes. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் கவலைப்படுகிறதோ இல்லாட்டி பயப்படுறதோ அவருக்கு விருப்பம் இல்லை. Regardez par exemple les enfants à la maison. இங்க பாருங்க, உங்களோட பிள்ளைகளை, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தீர்கள் Vous tous qui êtes des pères et des mères, இங்க இருக்கிற அப்பா அம்மாக்களுக்கு நான் பேசுகிறேன். vous savez de quoi je parle. உங்களுக்கு தெரியும் நான் எதை பற்றி பேச வருகிறேன் என்று. Quand tu veux sortir, ton enfant pleure derrière toi. நீங்கள் வெளியால போகணும் என்று பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் இருக்கிறோம் என்ற உங்களுக்கு பிள்ளைகள் அழும் என்ன, நீங்கள் அவர்களோடு இருக்கணும் என்று. L'enfant a 5 ans. பிள்ளைக்கு 5 வயது என்றால் il pleure. அது அழும். நீங்கள் வெளியால il dit maman, je vais partir avec toi. அது அவர் சொல்லுவார், உங்களோட நான் வரணும் என்று சொல்லும். Qu'est-ce que tu dis pour que l'enfant se calme? நீங்கள் என்ன சொல்வீங்க பிள்ளைக்கு, அந்த பிள்ளை அழாம இருக்கிறதுக்காக? Tu dis à l'enfant, நீங்க பிள்ளையை நோக்கி சொல்லுவீர்கள், reste இரு avec tata. அப்பாவோட இரு. Quand je vais venir, நான் திரும்பி வரும் பொழுது, quand je reviendrai, நான் திரும்பி வரும் பொழுது je vais t'apporter un paquet de bonbons. உங்களுக்கு நான் பொம்பம் மிட்டாய் கொண்டு வருவேன். Et quand tu dis ça à l'enfant, qu'est-ce qui se passe? நீங்கள் அப்படி உங்களோட அந்த பிள்ளைக்கு சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? L'enfant te croit. அந்த பிள்ளை உங்களை நம்பும். N'est-ce pas? உங்களை நம்பும் தானே? Il te croit. உங்களை நம்பும். Il cesse de pleurer. அதால் அழுகிறத நிறுத்திட்டு il s'inquiète plus. அது பயப்படாது. Parce qu'il sait que அதுக்கு தெரியும், si tu reviens, நீங்க திரும்பி வந்தா tu vas lui apporter un paquet de bonbons. நீங்க ஒரு மிட்டாய் பாக்கெட் கொண்டு வருவீங்க என்று. C'est vrai ou c'est faux? உண்மையா பொய்யா? Amen. Amen. Jésus veut que tu sois comme un enfant de 5 ans. இயேசு கிறிஸ்து நீங்கள் 5 வயது பிள்ளை போல நீங்க இருக்கணும் என்று விரும்புகிறார். Alléluia. Alléluia. Il dit le royaume de Dieu est pour les petits enfants. இயேசு சொன்னார் பரலோக ராஜ்யம் சிறிய பிள்ளைகளுக்காக இருக்கிறது என்று. Si ton cœur est comme le cœur d'un petit enfant, உங்களுடைய இருதயம் ஒரு சின்ன பிள்ளையுடைய இருதயம் போல இருந்துச்சென்றால் tu verras la gloire de Dieu. நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Le petit enfant, il croit facilement à ses parents. சின்ன பிள்ளை டக்கண்டு தன்னுடைய அப்பா சொல்றது அம்மா சொல்றத நம்பும். Je vais vous raconter l'histoire d'un monsieur. நான் ஒரு சகோதரனுடைய ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. Il était marié à une femme. அவர் ஒரு ஸ்திரியோட கல்யாணம் கட்டி இருந்தார். Et ils avaient 4 enfants. அவர்களுக்கு 4 பிள்ளைகள் இருந்தவர். Le monsieur avait été licencié. அந்த சகோதரன் வேலையிடத்திலிருந்து திரட்டப்பட்டு விட்டார். Et sa femme aussi ne travaillait pas. அவருடைய மனைவியும் வேலை செய்யாம இருந்தவர்.
Il n'y avait plus à manger à la maison. வீட்டுல ஒரு சாப்பாடு ஒன்றும் இல்லாம விட்டது. C'était difficile. கஷ்டமான சூழ்நிலை. Et un jour, ஒரு நாள் les 4 enfants, அந்த 4 பிள்ளைகள், monsieur அந்த சகோதரன் et madame, அவருடைய மனைவி, il n'y avait plus rien à manger à la maison. அவர்களுக்கு வீட்டுல ஒன்றும் இல்லாம விட்டது Et சாப்பிட. les enfants pleuraient. அவருடைய 4 பிள்ளைகள் அழ துவங்கினார்கள். Papa, on a faim. அப்பா எனக்கு பசிக்குது என்று சொன்னார்கள். Maman, on a faim. அம்மா எனக்கு பசிக்குது என்று சொன்னார்கள். Les enfants pleuraient. பிள்ளைகள் அழுதார்கள். Et le papa a trouvé une solution. அப்பா ஒரு வழி கண்டுபிடித்து விட்டார் அந்த சூழ்நிலையிலிருந்து Il a dit தப்பிவிக்கிறதுக்கு. à sa femme, அவருடைய மனைவியை நோக்கி சொன்னார், les enfants pleurent. பிள்ளைகள் அழுகிறார்கள், Il n'y a plus rien à manger. ஒன்றும் இல்லை சாப்பிடுறதுக்கு. Le lait est fini. பால் முடிந்து விட்டது, Le riz est fini. சோறு முடிந்து விட்டது, Tout est fini. எல்லாம் முடிந்து Il n'y a விட்டது, plus rien à manger. ஒன்றும் இல்லை சாப்பிடுறதுக்கு. Mais j'ai une solution pour que les enfants se calment. பிள்ளைகள் அழுகிறதை நிறுத்துறதுக்காக என்னிடத்தில் ஒரு வழி இருக்கிறது. Et il était 19 heures. ஒரு ராத்திரி 7 மணி போல இருந்தது. Les enfants devaient manger பிள்ளைகளுக்கு பசிக்குது, pour se coucher. தூங்குறதுக்கு முன்பதாக Mais il n'y சாப்பிடுறதுக்கு. avait rien à manger. ஆனா ஒன்றும் இல்லை சாப்பிடுறதுக்கு. Et le père a dit à sa femme, அந்த கணவன் தன்னுடைய மனைவியை நோக்கி சொன்னார், mets l'eau dans la casserole தண்ணியை போடு, சட்டியில தண்ணி போட்டு சூடாக்கு, et mets ça sur la gazinière. அதை நீ சூடாக்க துவங்க என்று சொல்லிவிட்டார். Et fais appel aux enfants. பிள்ளைகளை கூப்பிடு, Dis aux enfants பிள்ளைகளை நோக்கி சொல்லு, que la nourriture est en train d'être préparée. சாப்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கு என்று சொல்லு என்று சொன்னார். Et quand les enfants sont venus, பிள்ளைகள் வந்த பொழுது ils ont vu la casserole அந்த சட்டியை கண்டார்கள், sur la gazinière. சட்டியை கண்டார்கள், நெருப்பு மேல் வைத்திருக்கிற சட்டியை. Et le père a dit, தகப்பன் சொன்னார், calmez-vous, நீங்கள் அழாம இருங்கள், la nourriture est en train de cuire. சாப்பாடு உருவாக்கி கொண்டிருக்கிறது, சமைச்சு கொண்டிருக்கிறது, Dans quelques minutes, vous allez manger. இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் சாப்பிட போறீர்கள். Et les enfants ont arrêté de pleurer. பிள்ளைகள் அழுகிறதை நிறுத்தி விட்டார்கள் அதை நம்பி. Les enfants ont attendu பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்கள். 10 minutes, 10 நிமிஷம், 20 minutes, 20 நிமிஷம், 30 minutes, 30 நிமிஷம், 40 minutes, 40 நிமிஷம். jusqu'à ce qu'ils avaient sommeil. அவர்களுக்கு தூக்கம் பெறும் பொழுது காத்திருந்து அப்படியே தூங்கி விட்டார்கள். Et ils ont commencé à dormir au salon. அப்படியே அவர் கோலில தூங்கி விட்டார்கள். Et le père et la mère les ont ramassés un à un pour aller les faire coucher. அப்பா அம்மா அந்த பிள்ளைகளை தூக்கி கொண்டு போய் ஒவ்வொரு பேராக தூக்கி போய் அவர்களை தூங்க வச்சார்கள் தங்களுடைய ரூம்ல. Les enfants avaient confiance ஏண்டா பிள்ளைகள் தங்களுடைய அப்பா அம்மாவில நம்பிக்கை வைத்து விட்டார்கள். à la parole de leurs parents. தங்களுடைய அப்பா அம்மாவுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். Papa et maman ont dit அவர்கள் தெரியும், அப்பா அம்மா சொன்னால் que la nourriture est en train de cuire. அப்பா அம்மா சொன்னார்கள் சாப்பாடு சமைத்து கொண்டு பட்டு இருக்கிறது. Alors que dans la casserole, ஆனா சட்டில ஒன்றும் இல்ல. il y avait que de l'eau. சட்டில தண்ணி மட்டும் தான் இருந்தது. Il y avait aucune nourriture. ஒரு சாப்பாடும் அதுக்குள்ள வைக்கவில்லை. Mais les enfants ont cru sans avoir vu. ஆனா தன்னுடைய அந்த பிள்ளைகள் காணாமல் விசுவாசித்தார்கள். Ils ont cru sans avoir vu. அந்த சாப்பாடை காணாமல் தங்களுடைய அப்பா அம்மாவுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். Parce que c'est papa qui a parlé. என்றால் அப்பா தான் பேசினார், அப்பா விசுவாசித்தார். Parce que c'est maman qui a parlé. அம்மா சொன்னபடியால் அவர் விசுவாசித்தார்கள். Jésus veut que tu aies le cœur d'un enfant. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பிள்ளையுடைய இருதயம் உங்களுக்கு இருக்கணும் என்று விரும்புகிறார். Si tu as le cœur d'un adulte, ஒரு பெரியாக்களுடைய இருதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா tu ne verras pas la gloire de Dieu. தேவனுடைய மகிமையை உங்களால் காண முடியாது. Parce qu'un enfant ne raisonne pas. ஏண்டா ஒரு சின்ன பிள்ளை அது யோசிக்காது சொல்கிறது. Souvent, quand nos enfants ont 2 ans, 3 ans, on est content. எங்களோட பிள்ளைகள் 2-3 வயது இருக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். Quand ils commencent à avoir 15 ans, அவர்களுக்கு 15 வயதுகள் வரும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ça devient compliqué. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். Ils croient plus au Père Noël. Comment? Ils croient plus au Père Noël. 15 வயது வரும் பொழுது அவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தாவை விசுவாசிக்கிறது நிறுத்திடுவார்கள். Quand ils ont 2 ans, 2 வயது இருக்கும் பொழுது tu peux les amadouer. நீங்க நல்லா அவர்களை சமாளிக்கலாம். Mais quand ils commencent à avoir 14 ans, அவருக்கு 14-15 வரும் பொழுது il veut porter les chaussures de marque. அவர்கள் ஒரு மார்க்கான கனமான அந்த சப்பாத்துகள் போட விரும்புவார்கள். Nike, நைக், மார்க், Mars, Jordan. Alors que quand ils ont 3 ans, ஆனா 3 வயதுல toi-même tu achètes நீங்கள் தான் வாங்கி கொடுப்பீங்கள். et ils portent sans problème. அவர்கள் ஒன்றும் பறையாம போடுவார்கள். Mais quand ils commencent à avoir 12 ans, ஆனா 12 வயது வரும் பொழுது, quand ils commencent à avoir 14 ans, 14 வயது வரும் பொழுது, 16 ans, 16 வரும் பொழுது, quand tu rentres dans le magasin avec lui, அவரோடு சேர்ந்து நீங்கள் கடைக்கு c'est lui qui போகும்போது est prêt à choisir. அவர்தான் Je veux ça.
அதான் தெரிந்தெடுப்பார். எனக்கு இது Je veux ça. வேணும், எனக்கு இது வேணும் என்று அவைகள்லாம் தெரிந்தெடுத்துக் கொள்வார்கள். Alléluia. ஹalleluya. Jésus veut que ton cœur soit comme le cœur d'un enfant. ஆனா இயேசு விரும்புகிறார் உங்களுடைய இருதயம் ஒரு சின்ன பிள்ளையுடைய இருதயம் போல. Fais confiance au Seigneur. அதனால நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை வையுங்கள். Il faut croire avant de voir. நீங்கள் காண்கிறதுக்கு முன்பதாக விசுவாசிக்க Ne வேண்டும். cherche pas à voir pour croire. நீங்கள் கண்ட பிறகு விசுவாசிக்க பார்க்காதீங்க. Jésus a dit à Marthe, இயேசு கிறிஸ்து மார்த்தாளை நோக்கி சொன்னார். parce que Marthe voulait voir Lazare ressuscité d'abord. மார்த்தாள் முதலாவது அவர் லாசாரு உயிரோடு எழுந்து வருகிறதை பார்க்க விரும்பினார். Avant de croire que Jésus est le Messie. இயேசுதான் மெசியா என்று விசுவாசிக்கிறதுக்கு முன்பதாக லாசாரு எழுந்து வரணும் என்று அவள் எதிர்பார்த்தாள். Marthe suivait Jésus. மார்த்து இயேசுவை பின்தொடர்ந்து வந்தாள். Mais elle ne croyait pas que Jésus était le Messie. ஆனா அவள் விசுவாசிக்கவில்லை இயேசு கிறிஸ்து தான் மெசியா என்று. Beaucoup de chrétiens viennent à l'église. அநேக கிறிஸ்தவர்கள் சபைக்கு வருகிறார்கள். Mais ils ne croient pas que Jésus est puissant. ஆனா அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமை உள்ள தேவன் என்று. Ils ne croient pas que Jésus peut changer leur vie. அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று. Ils ne croient pas que Jésus peut les guérir. அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை இயேசு கிறிஸ்து அவர்களை சுகப்படுத்த குணப்படுத்த முடியும் என்று. Marthe suivait Jésus. மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வந்தாள் தான். Mais elle ne croyait pas que Jésus était le Messie. அது உண்மை. ஆனால் அவள் விசுவாசிக்கவில்லை இயேசு கிறிஸ்து தான் மெசியா. Jésus lui a dit, இயேசு கிறிஸ்து அவளை நோக்கி சொன்னார், Lazare n'est pas mort. லாசாரு மரிக்கவில்லை. Lazare dort. அவர் சொன்னார் லாசாரு தூங்கி கொண்டிருக்கிறார் என்று. Elle a regardé Jésus comme un fou. அவள் இயேசு கிறிஸ்து நோக்கி அவருக்கு பைத்தியம் என்று பார்த்தார். Elle dit, mais cet homme il est fou. இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்து சொன்னா இவருக்கு பைத்தியம் பிடிச்சு விட்டது. Mon frère Lazare est mort. என்னுடைய சகோதரன் லாசாரு மரித்து விட்டார். Et il me dit que Lazare n'est pas mort. இவர் சொல்கிறார் அவர் மரிக்கவில்லை என்று. Mais il est fou. அவருக்கு பைத்தியம் பிடிச்சு விட்டது. Et Jésus lui a dit, ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை நோக்கி சொன்னார், Marthe, மார்த்தாளே, Marthe, மார்த்தாளே, Marthe, மார்த்தாளே, je te le dis, உனக்கு சொல்லுகிறேன், si tu crois, நீ tu விசுவாசித்தால் verras la gloire de Dieu. நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். Si tu crois, நீ tu விசுவாசித்தால் verras la gloire de Dieu. தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். Ce matin, இந்த கால வேளையில் tu te dis que tout est fini pour toi. நீங்கள் சில நேரம் சொல்லிக் கொண்டிருக்கலாம் எனக்கு எல்லாம் முடிந்து Toi qui விட்டது. m'écoutes ce matin, தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற tu te நீங்களும் dis qu'il n'y a plus சபையில் இருக்கிற d'espoir. நீங்களும் சில நேரம் சொல்லிக் கொண்டிருக்கலாம் எனக்கு இனி எதிர்காலம் இல்லை என்று. Tu te dis il n'y a plus d'espoir. இனி எதிர்காலம் இல்லை என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். Mais Jésus te dit, ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு il y சொல்லுகிறார், a de l'espoir pour toi. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. Il y a de l'espoir pour toi. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது. Si tu crois, நீ விசுவாசித்தால், si tu crois, நீங்கள் verras la விசுவாசிப்பீர்கள் gloire de என்றால் Dieu. தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Jésus a dit, இயேசு சொன்னார், où avez-vous mis Lazare? லாசாருவை எங்க வைத்து விட்டீர்கள் என்று கேட்டார். Marthe dit, மார்த்தாள் சொன்னாள், il est quelque part là-bas. அவர் எங்கோ இருக்கிறார் என்று சொன்னாள். Parce que Marthe était découragée. என்ன மார்த்தாள் அவள் சோர்ந்து போய்விட்டாள். Quand quelqu'un est découragé, ஒரு ஆள் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது il ne veut plus venir à l'église. அவர் சபைக்கு வர விருப்பம் இல்லை. Quand quelqu'un est découragé, ஒரு ஆள் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது il ne veut même plus entendre parler de Dieu. தேவனை பற்றி அவர்கள் கேட்கவே விருப்பம் இல்லை. Quand quelqu'un est découragé, ஒரு ஆள் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது il ne croit en rien. அவர் ஒன்றையும் நம்ப மாட்டார். Quand quelqu'un est découragé, ஒரு ஆள் சோர்ந்து போய் இருக்கும் il பொழுது devient plus incrédule qu'un païen. அவர் ஒரு உலகத்தாரை பார்க்கிலும் அவிசுவாசமானவர்களாக இருப்பார்கள். Le découragement அந்த சோர்வு est un poison அது ஒரு நஞ்சு போல இருக்கிறது. qui tue la foi. அந்த விசுவாசத்தை அது கொண்டுடும். Ce matin, இந்த கால வேளையில் je chasse le découragement de ton cœur. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் எல்லாத்தையும் நான் கலைக்கிறேன். Au nom de Jésus-Christ de இயேசுவின் Nazareth, நாமத்தினாலே que les découragements partent de ton cœur. எல்லா சோர்வுகள் எல்லாம் உங்களுடைய இருதயத்தை விட்டு விலகி போகட்டும். Vous tous qui m'écoutez, இங்க காலவெளியில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் je chasse le அனைவருக்கும் découragement உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சோர்வுகளை au nom de எல்லாத்தையும் Jésus-Christ. இயேசு நாமத்தினால நான் கலைக்கிறேன். Jésus a dit, உங்களுக்கு சொல்லுகிறேன், où avez-vous Lazare? எங்க லாசாருவை வைத்து விட்டீர்கள்? Où avez-vous mis Lazare? எங்க லாசாருவை வைத்து விட்டீர்கள்? On dit Lazare dans la tombe. சொன்னார்கள் லாசாரு அவர் கல்லறையில் இருக்கிறார். Et Jésus a parlé. இயேசு பேசினார். Il a parlé. இயேசு பேசினார். Il a parlé. இயேசு பேசினார். Il n'a pas imposé la main à Lazare. அவர் லாசாரு மேல கை வைக்கவில்லை. Il n'a pas imposé la main à Lazare. அவர் லாசாருக்கு மேல கை வைக்கவில்லை. Jésus est la parole faite chair. என்றால் இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை மாம்சமாய் இருக்கிறது. Jésus a parlé. இயேசு பேசினார். Et Lazare est sorti de la tombe. லாசாரு கல்லறையிலிருந்து வெளியால வர Ce துவங்கினார். matin, இந்த கால je வேளையில் vais parler. உங்களுக்கு பேசுகிறேன். Je vais parler. நான் உங்களுக்காக பேச Et tu போகிறேன். auras ton
visa. உங்களுக்கு விசா கிடைக்கும். Je vais parler. நான் பேச போகிறேன். Et tu auras ton logement. உங்களுக்கு வீடு கிடைக்கும். Je vais parler. நான் பேச போகிறேன். Et tu auras ton travail. உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். Je vais parler. நான் பேச போகிறேன். Et tes affaires vont redémarrer. பிசினஸ்லாம் மறுபடியும் துவங்கும். Je vais parler. நான் பேச Et போகிறேன். Dieu va te bénir financièrement. தேவன் உங்களை பணத்தில் மூலமாக ஆசீர்வதிக்க போகிறார். நான் உங்களுக்கு பேச போகிறேன். Je vais parler. நான் பேச போகிறேன். Et tu vas enfanter. உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும். Je vais parler. நான் பேச போகிறேன். Dans le nom de Jésus-Christ. இயேசுவின் நாமத்தினால நான் Et le பேச Seigneur போகிறேன். va te guérir. தேவன் உங்களை சுகப்படுத்துவார். Je vais parler. நான் பேச போகிறேன். Avant la fin d'année. இந்த வருடம் முடிவதற்கு Ta முன்பதாக situation va changer. உங்களுடைய சூழ்நிலை மாற போகிறது. Je vais parler. நான் பேச போகிறேன். Et le miracle ஒரு அற்புதம் sera dans ta vie. உங்களுடைய வாழ்க்கையில் Ce நடக்கும். matin, இந்த je காலவேளையில் vais parler. நான் பேச போகிறேன். Et la paix ஒரு va சமாதானம் rentrer dans ton cœur. உங்களுடைய இதயத்தில் கடந்து வரும். Pour toi qui m'écoutes, இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற je உங்களுக்கு vais parler ce நான் matin. பேச போகிறேன். Je vais parler ce நான் matin. பேச போகிறேன். Et tes enfants உங்களுடைய பிள்ளைகள் seront dans la paix. சமாதானத்தில் Je இருப்பார்கள். vais parler ce matin. நான் இந்த காலவேளையில் பேச போகிறேன். Et ton foyer உங்களுடைய வீட்டில ne sera plus troublé. உங்களுடைய வீட்டில இனிமேல் ஒரு தடுமாற்றம் ஒன்றும் Je வராது. vais parler ce matin. இந்த காலவேளையில் பேசுக Et போறேன். tes enfants உங்களுடைய பிள்ளைகள் auront du travail. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். Je vais parler ce நான் பேச matin. போகிறேன் இந்த Je vais காலவேளையில். parler ce இந்த matin. காலவேளையில் நான் பேச Et la போகிறேன். puissance de Dieu தேவனுடைய வல்லமை va tomber sur உங்களை toi. மேல் இறங்க போகிறது. Dans le nom de இயேசுவின் Jésus-Christ. நாமத்தினால Ce matin, இந்த காலவேளையில் le Seigneur est vivant. தேவன் ஜீவனோடு இருக்கிறார். Celui que je prêche, நான் பிரசங்கிக்கிறவர் il n'est pas resté dans la tombe. அவர் கல்லறையில் இருக்கவில்லை. Le Seigneur est vivant. இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனோடு இருக்கிறார். Quand vous partez en Israël, நீங்கள் இஸ்ரவேலுக்கு போகிற பொழுது sa tombe est vide. நான் இயேசுவுடைய கல்லறை அதுக்குள்ள ஒரு தரம் இல்ல. இயேசுவுடைய கல்லறையில் ஒரு தரம் இல்ல. அவர் கல்லறையில் இருந்து அவர் வெளியால வந்து Il est விட்டார். roi des rois. அவர் ராஜாதி ராஜாவாக Jésus இருக்கிறார். règne éternellement. இயேசு அவர் நிரந்தரமான தேவனாய் Il இருக்கிறார். est capable அவரால் கூடும். de te donner un logement. உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்க அவரால் கூடும். Il est capable அவரால் கூடும். de te donner un enfant. உங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுக்கிறதுக்கு Il est அவரால் கூடும். capable அவரால் கூடும். de te donner du travail. உங்களுக்கு வேலை கொடுக்கிறதுக்கு அவரால் கூடும். Il est capable அவரால் கூடும். de changer ta situation. உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவரால் Jésus கூடும். est vivant. இயேசு கிறிஸ்து ஜீவனோடு Jésus இருக்கிறார். est vivant. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். Jésus est vivant. இயேசு கிறிஸ்து ஜீவனோடு Ce இருக்கிறார். matin, இந்த காலவேளையில் ce matin, இந்த tu vas le காலவேளையில் rencontrer. அவர் உங்களை சந்திக்க Ce விரும்புகிறார். matin, இந்த tu காலவேளையில் vas le voir. நீங்கள் அவர்களை Ce பார்க்க matin, போறீர்கள். tu verras sa puissance. நீங்கள் அவருடைய வல்லமையை காண போறீர்கள். Ce matin, இந்த tu காலவேளையில் verras sa puissance. நீங்கள் அவருடைய வல்லமையை காண Jésus est போறீர்கள். là. இயேசு இங்கே இருக்கிறார். Jésus est là. இயேசு இங்கே இருக்கிறார். Ses anges sont là. அவருடைய தூதர்கள் இங்கே Ces இருக்கிறார்கள். anges sont là. அவர்கள் தூதர்கள் இங்கே Le இருக்கிறார்கள். Saint-Esprit est là. பரிசுத்தாவியானவர் இங்கே Il இருக்கிறார். est parmi அவர் nous. எங்கள் மத்தியில் இருக்கிறார். Il est parmi அவர்கள் nous. மத்தியில் இருக்கிறார். Il est அவர் parmi எங்கள் nous. மத்தியில் இருக்கிறார். Jésus est là. இயேசு இங்கே இருக்கிறார். C'est pour toi. உங்களுக்காக Pour toi qui m'écoutes. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற Pour toi qui me உங்களுக்காக தொலைக்காட்சியை பார்த்துக்கொண்டிருக்கிற Jésus est là pour toi. உங்களுக்காக இயேசு இப்பொழுது இங்கே Je இருக்கிறார். sens sa puissance. அவருடைய வல்லமையை நான் Je உணர்கிறேன். ressens sa அவருடைய puissance. வல்லமையை நான் Je உணர்கிறேன். ressens sa அவருடைய puissance. வல்லமையை நான் உணர்கிறேன். Jésus est présent. அவர் இங்கே இருக்கிறார். Jésus est présent. அவர் இங்கே Sa இருக்கிறார். puissance est là. அவருடைய வல்லமை Son இருக்கிறது. esprit est là. அவருடைய ஆவி இங்கே Ses இருக்கிறது. anges sont là. நான் உணர்கிறேன். Jésus, இயேசுவே. il est présent. இயேசு இங்கே இருக்கிறார். Jésus, இயேசு il est présent. இங்கே இருக்கிறார். Jésus est là. இயேசு இங்கே Sa இருக்கிறார். force est là. அவருடைய பலன் இங்கே இருக்கிறது. Sa puissance est அவருடைய là. வல்லமை இங்கே இருக்கிறது. Ses anges sont là. அவருடைய தூதர்கள் இங்கே இருக்கிறார்கள். Jésus est là. இயேசு இங்கே இருக்கிறார். Jésus est là. இயேசு இங்கே இருக்கிறார். Il frappe அவர் தட்டுகிறார். à la porte de ton cœur. உங்களுடைய இதயத்தின் கதவில் அவர் தட்டிக் கொண்டு Il இருக்கிறார். te dit ce matin, இந்த கால வேளையில் அவர் உங்களை நோக்கி Ouvre-moi ton சொல்லுகிறார். உங்களுடைய இருதயத்தை திறந்து Ouvre-moi கொள்ளுங்கள் ton என்று. cœur. உங்களுடைய இருதயங்களை எனக்காக திறந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் Ouvre-moi ton கொண்டிருக்கிறார். cœur. இயேசு உங்களை நோக்கி சொல்லுகிறார். Jésus உங்களுடைய te இருதயங்களை parle. திறந்து கொள்ளுங்கள் என்று. Jésus te இயேசு parle. வருகிறார். Jésus te parle. இயேசு உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு சொல்லுகிறார். Ouvre-moi ton cœur. உங்களுடைய இருதயத்தின் Ouvre-moi கதவுகளை ton cœur. திறந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Je veux rentrer dans ton அவர் cœur. உங்களுடைய இருதயத்தை நான் பெற விரும்புகிறேன் Je என்று veux rentrer சொல்லுகிறார். dans ton cœur. உங்களுடைய இருதயத்தில் கடந்து வர விரும்புகிறேன் என்று Pour t'apporter சொல்லுகிறார். la guérison. உங்களுக்கு சுகத்தை கொண்டு வருகிறதுக்காக Pour t'apporter la guérison. உங்களுக்கு நான் சுகத்தை கொண்டு வருகிறதுக்காக Pour t'apporter la உங்களுக்கு நான் délivrance. சுகத்தை கொண்டு வருகிறதுக்காக Pour t'apporter la உங்களுக்கு நான் délivrance. சுகத்தை கொண்டு வருகிறதுக்காக Pour t'apporter la délivrance. உங்களுக்கு நான் சுகத்தை கொண்டு Pour t'apporter la வருகிறதுக்காக délivrance.
உங்களுக்கு நான் சுகத்தை கொண்டு வருகிறேன் அந்த விடுதலையை la délivrance, அந்த விடுதலையை la guérison, அந்த சுகத்தை la guérison. விடுதலையை Jésus est là. இயேசு இங்கே இருக்கிறார் இயேசு இங்கே இருக்கிறார் இயேசு உங்கள் மத்தியில் இருக்கிறார் அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அவர் இங்கே இருக்கிறார் Il est là. அவர் இங்கே இருக்கிறார் Et il te dit ce matin, இந்த காலவேளை எனக்கு சொல்லுகிறார் prends courage, உங்களுக்கு சொல்லுகிறார் உற்சாகப்படுங்கள் என்று fortifie-toi, பலப்படுங்கள் என்று prends courage, உற்சாகப்பட்டிருங்கள் என்று mon fils, என் மகனே ma fille, என் மகளே prends நீ courage, உற்சாகப்பட்டிரு என்று இயேசு சொல்கிறார் நீ பலப்பட்டிரு என்று சொல்கிறார் fortifie-toi. பலப்பட்டிரு என்று Je suis சொல்கிறார் ton Dieu. நான் தான் உன்னுடைய தேவன் Je suis ton Dieu. நான் தான் உன்னுடைய Je தேவன் suis ton Dieu. நான் தான் உன்னுடைய தேவன் Prends courage. பலப்பட்டிரு Fortifie-toi. பலப்பட்டிரு Je suis avec toi. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் Je suis avec toi. நான் உன்னோடு கூட Je இருக்கிறேன் suis avec toi. நான் உன் பக்கம் இருக்கிறேன் Ma puissance என்னுடைய வல்லமை est avec toi. உன்னோடு இருக்கிறது Ma puissance என்னுடைய வல்லமை est avec toi. உன்னோடு இருக்கிறது Je suis là நான் இங்கே Je இருக்கிறேன் suis là. உனக்காக இருக்கிறேன் pour toi. உனக்காக நான் Pour வந்திருக்கிறேன் toi. உனக்காக நான் Pour வந்திருக்கிறேன் toi. உனக்காக நான் Pour toi. வந்திருக்கிறேன் Je உன்னுடைய suis là. சூழ்நிலைக்காக நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார் Prends courage. பலப்பட்டிரு Prends courage. சொர்ந்து போகாதே Fortifie-toi. பலப்பட்டிரு Ma force என் பலன் est avec toi. உன்னோடு இருக்கும் Ma force என் பலன் est avec toi. உன்னை தாங்கும் Ma puissance என்னுடைய வல்லமை est avec toi. உன்னோடு இருக்கிறது Ma puissance என்னுடைய வல்லமை est avec toi. உன்னோடு இருக்கிறது Jésus est en train d'agir. இயேசு இப்பொழுது Il செயல்பட்டு est en train கொண்டிருக்கிறார் d'agir. செயல்பட்டு கொண்டிருக்கிறார் Toi qui écoutes la parole ce matin, தேவனுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்காக il te guérit. உங்களை சுகப்படுத்தி Il te கொண்டிருக்கிறார் libère. உங்களை விடுதலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் Il te guérit. உங்களை அவர் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார் Il te அவர் உங்களை libère. விடுதலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் La pauvreté fuit. இயேசுவின் நாமத்தினால La pauvreté fuit. இயேசு நாமத்தினால வறுமைகள் எல்லாம் விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறது L'échec fuit. தோல்விகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறது La maladie fuit. வியாதிகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறது Le chômage fuit. எல்லா வறுமைகள் வேலை இல்லாத எல்லாருக்கும் அந்த வேலைகள் கிடைக்கும் Au nom de Jésus-Christ. இயேசுவின் நாமத்தினால Au nom de இயேசுவின் Jésus-Christ. நாமத்தினால Konabashaka. ரெகோதோ சிமரந்தலா Prends கோதா courage. பலப்பட்டிருங்கள் Le Seigneur தேவன் a quelque chose pour toi. உங்களுக்காக ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார் Il dit si tu pries, dis Père qui est dans les cieux. வார்த்தை சொல்கிறது நீங்கள் ஜெபித்தால் சொல்லுங்கள் பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று. Jésus est ton Père. ஏண்டா இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார். Quel âge as-tu? உங்களுக்கு எத்தனை வயது? 70 ans? 70 வயது? 80 ans? 80 வயது? 100 ans? 100 வயது? 150 ans? 150 வயது? Peu importe ton âge. உங்களுடைய வயதை அவர் பார்க்க மாட்டார். Jésus est ton Père. எந்த வயது உங்களுக்கு இருந்தாலும் இயேசு உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். Jésus est ton நீங்க Père. வாலிபனா இருந்தாலும் பெரிய ஆட்களா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். Ton Père, peut-être qui t'a mis au monde, ne vit plus. உங்களோட உலகத்தில் இருக்க உங்களோட மாம்ச அப்பா சில நேரம் அவர் இப்பொழுது மரித்திருக்கலாம். Peut-être que tu n'as jamais connu ta mère. உங்களுடைய அம்மாவை நீங்கள் ஒரு நாளும் காணாமல் இருந்திருக்கலாம். Peut-être que tu n'as jamais connu ton père. ஒரு நாளும் உங்களுடைய அப்பாவை நீங்கள் காணாமல் இருந்திருக்கலாம். Peut-être que tes parents t'ont abandonné. உங்களுடைய அப்பா அம்மாக்கள் சில நேரம் உங்களை கைவிட்டு இருக்கலாம். Mais quelqu'un est là-haut. ஆனா ஒரு ஆள் அங்கே இருக்கிறார் உங்களுக்காக. Ton vrai père, il est là-haut. உங்களுடைய உண்மையான அப்பா அங்கே இருக்கிறார். Ton vrai papa, il est là-haut. உங்களுடைய உண்மையான அப்பா பரமண்டங்களில் இருக்கிறார். Ton vrai papa, il est là-haut. உண்மையான அப்பா பரமண்டங்களில் இருக்கிறார். Et son nom, c'est Jésus-Christ. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. Oh, le lion de la tribu de Judas. யூதராஜ சிங்கம் அவர். C'est lui ton véritable papa. அவர்தான் உங்களுடைய உண்மையான அப்பா. Il est ton papa. அவர் உங்களுடைய அப்பா. Et il te dit ce matin, அவர் உங்களை நோக்கி இந்த காலவேளையில் சொல்லுகிறார், ma fille, என்னுடைய மகளே, mon fils, என்னுடைய மகனே, je suis avec toi. நான் உன் பக்கம் இருக்கிறேன் என்று. Je suis avec toi. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Prends courage. நீ உற்சாகப்பட்டிரு. Persévère. தொடர்ந்து நீ உற்சாகப்பட்டிரு. Toute arme forgée contre toi உனக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆயுதங்கள் sera sans effet. அது ஒரு கிரியைகள் ஒன்றும் செய்யாது உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக. Tes ennemis seront sous tes pieds. உங்களுடைய எதிரிகள் எல்லாரும் உங்களுடைய கால் கீழே இருப்பார்கள்.
Ceux qui veulent ta mort உங்களுடைய மரணத்தை எதிர்பார்க்கிறவர்கள் vont mourir avant toi. உங்களுக்கு முதலே அவர்கள் மரித்திடுவார்கள். Toi, tu vivras. நீங்க வாழுவீர்கள். Et tu verras la gloire de Dieu. நீங்க வாழுவீர்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Tu vivras. நீங்கள் சொல்லுவீர்கள். Et tu verras. நீங்கள் காண்பீர்கள். La bonté de Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பை நீங்கள் பார்ப்பீர்கள். La bonté de Jésus-Christ. இயேசுவினுடைய அன்பை நீங்கள் பார்ப்பீர்கள். Écoute-moi ce matin. கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். Jésus-Christ, இயேசு கிறிஸ்து il ne te trahira jamais. ஒரு நாளும் அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார். Savez-vous que Jésus-Christ n'a pas le cœur d'un homme? உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் ஒரு மனிதருடைய இருதயம் போல அல்ல. Est-ce que vous savez que Jésus-Christ n'a pas le cœur d'un homme? Est-ce que உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்துவுக்கு மனிதருடைய இருதயம் இல்லை என்று தெரியுமா? Un homme peut trahir. என்ற ஒரு மனிதன் அவன் ஏமாற்றுவான். Une femme peut trahir. ஒரு பெண் ஏமாற்றுவாள். Une femme même peut accoucher un enfant et l'abandonner dans les rues. ஒரு பெண்ணுக்கு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையை கைவிட்டுட்டு அவள் போடுவாள். Un père peut mettre son enfant dehors. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை வீட்டிலிருந்து துரத்த முடியும். Il dit quitte ma maison. வீட்டை விட்டு விலகி போ என்று சொல்ல முடியும். Un père peut le faire. என்ற ஒரு உலக தகப்பனாரால் அதை செய்ய முடியும். Une mère peut le faire. ஒரு உலக அம்மாவால செய்ய முடியும். Un oncle peut le faire. ஒரு மனிதனால் செய்ய முடியும் அதெல்லாம். Une tante peut le faire. ஒரு மாமா மாமியால எல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம். Mais celui dont je te parle ce matin, ஆனா இந்த காலவெளியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறவர், il ne te mettra jamais dehors. அவர் உங்களை ஒரு நாளும் வழியால கலைக்க மாட்டார், உங்களை திரட்ட மாட்டார். Non. ஒரு நாளும் Il ne te mettra jamais dehors. ஒரு நாளும் உங்களை திரட்ட மாட்டார். Il ne te chassera jamais. ஒரு நாளும் உங்களை திரட்ட மாட்டார். Il ne te trahira ஒரு jamais. நாளும் அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார். Parce qu'il est Dieu. என்று அவர் தேவனாய் இருக்கிறார். Parce qu'il est Seigneur. என்று அவர் தேவனாய் இருக்கிறார். Parce qu'il t'aime. என்று அவர் உங்களை நேசிக்கிறார். Même si tu n'as pas d'argent, உங்களுக்கு பணம் இல்லாவிட்டாலும், tu ne travailles pas, நீங்க வேலை செய்யாம இருந்தாலும், tu n'as pas d'enfant, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காம tu n'es pas இருந்தாலும், marié, உங்களுக்கு கல்யாணம் என்னும் செய்யாம Jésus இருந்தாலும், t'aime tel que tu es. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். Jésus-Christ t'aime. உங்களை நேசிக்கிறார், அதுதான் உண்மை. Jésus t'aime. அவர் உங்களை நேசிக்கிறார். Oui, Jésus t'aime. ஓம், அவர் உங்களை நேசிக்கிறார். Et il veut ta vie. அவர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் விரும்புகிறார். Il veut diriger ta vie. அவர் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த அவருக்கு விருப்பமாக Jésus veut இருக்கிறது. conduire ta vie. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த விரும்புகிறார். Jésus t'aime. இயேசு உங்களை நேசிக்கிறார். Dans ce monde, இந்த உலகத்தில c'est quand tu as beaucoup d'argent. உங்களுக்கு பணம் கணக்கு பணங்கள் இருந்தால் தான், ஐஸ்வர்யமானவர்களாக இருந்தால் தான் உங்களுக்கு அநேக நண்பர்கள் இருப்பார்கள். Quand tu as beaucoup d'argent, உங்களுக்கு கணக்கு பணம் இருந்துச்சுன்னா, ஐஸ்வர்யமானவர்களாக இருந்தீர்கள் tu as என்றால் beaucoup d'amis. உங்களுக்கு அநேக நண்பர்கள் இருப்பார்கள். Quand tu as beaucoup d'argent, உங்களுக்கு பணம் இருந்தால் les gens t'aiment beaucoup. மனிதர்கள் உங்களை நல்லா நேசிப்பார்கள். Mais le jour où tu n'as plus d'argent, எப்ப உங்களுக்கு பணம் இல்லாம போகுதோ, tu n'as plus d'amis, உங்களுக்கு நண்பர்களும் இல்ல, on ne t'aime plus. உங்களை நேசிக்கவும் மாட்டார்கள். Mais Jésus-Christ, ஆனா இயேசு கிறிஸ்து, peu importe qui tu es, நீங்க யாரா இருந்தாலும், que tu aies beaucoup d'argent, உங்களுக்கு பணம் இருந்தாலும், que tu n'aies pas beaucoup d'argent, பணம் இல்லாமல் இருந்தாலும், Jésus est là. இயேசு இருக்கிறார் உங்களுக்காக. Il ne te trahira அவர் jamais. உங்களை ஏமாற்ற மாட்டார். Il ne te trahira அவர் jamais. உங்களை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார். Alléluia. ஹalleluya. Mets ta confiance en உங்களுடைய Jésus-Christ. நம்பிக்கையை Il y a இயேசுவின் un மேல் miracle வையுங்கள். pour toi. உங்களுக்காக அவர் Il y a un இருக்கிறார். miracle pour toi. உங்களுக்காக ஒரு அற்புதம் Mets இருக்கிறது. ta confiance en உங்களுடைய Jésus-Christ. நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து மேல வையுங்கள். Jésus t'a dit, இயேசு உங்களை நோக்கி சொன்னார், tu m'écoutes. நீ கேளு. Et Jésus t'a dit இயேசு சொன்னார் உங்களை நோக்கி, qu'il va t'utiliser puissamment. உங்களை பயங்கரமாக அவர் வழி நடத்த போகிறார் என்று. Il te l'a dit. அவர் உங்களுக்கு சொன்னார். Il te l'a dit. அவர் உங்களுக்கு சொன்னார். Il t'a dit உங்களுக்கு சொன்னார், que tu prieras நீ ஜெபிப்பாய், et la situation de beaucoup de personnes va changer. அநேகருடைய சூழ்நிலைகள் மாறிடும். Jésus t'a dit இயேசு உங்களுக்கு que சொன்னார், tu vas prophétiser. நீங்கள் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவீர்கள். Jésus t'a dit இயேசு சொன்னார், que l'onction est sur toi. அபிஷேகம் உங்கள் மேல இருக்கிறது என்று. Oui, Jésus te l'a dit. இயேசு உங்களுக்கு சொன்னார். Ce matin, இந்த கால ce வேளையில், matin, இந்த கால il te வேளையில் le redit encore. உங்களுக்கு மறுபடியும் அவர் சொல்லுகிறார், Il va நினைவு கூட்டுகிறார். உங்களை அவர் பயன்படுத்துவார். Jésus t'a dit இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், qu'il va t'enrichir. உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் என்று. Tu as eu des songes உங்களுக்கு தரிசனங்கள் கண்டீர்கள். où நீங்கள் le Seigneur t'a parlé. தரிசனங்களில் தேவன் உங்களோடு பேசி இருப்பார். Dieu t'a parlé இயேசு தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார். au travers d'autres personnes. மற்றவர்களோடு மூலமாக உங்களோடு பேசி இருப்பார். Il t'a dit உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், que tu auras des entreprises. உங்களுக்கு எதிர்காலங்கள் எல்லாம் இருக்கிறது என்று. Il t'a dit உங்களுக்கு சொன்னார்,
que tu auras des affaires. உங்களுக்கு பிசினஸ்கள் எல்லாம் கிடைக்கும் என்று Jésus t'a fait cette promesse இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார். qu'il va t'enrichir. அவர் உங்களை பணக்காரர்களாக மாற்றுவார். Ce matin, இந்த காலை வேளையில் je te parle. நான் உங்களோடு La பேசுறேன். promesse qu'il t'a faite, உங்களுக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் il accomplira cette promesse. அதை நிறைவேற்றுவார். Ne doute pas. நீங்கள் ஒரு நாளும் Toutes அவிசுவாசமாக les promesses que போகாதீர்கள். Jésus t'a faites, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த வாக்குவாதங்கள் எல்லாம் il accomplira ses promesses. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். Il réalisera ses அவர் promesses. நிறைவேற்றுவார். Il t'a promis அவர் உங்களுக்கு சொன்னார், que tu auras des visions. உங்களுக்கு சொன்னார் உங்களுக்கு தரிசனங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று. Il te l'a promis. அவர் உங்களுக்கு அது வாக்குத்தத்தமாக சொன்னார். Et tu sais உங்களுக்கு தெரியும் que l'onction de Dieu est sur toi. தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்கு மேல் இருக்கிறது என்று. உங்களுக்கு தெரியும் Que la அதெல்லாம். puissance de Dieu est sur toi. தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இருக்கிறது என்று உங்களுக்கு Toi-même தெரியும். tu sais. உங்களுக்கே தெரியும். Toi-même tu sais உங்களுக்கே தெரியும். que Jésus est avec toi. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட Tu le இருக்கிறார் sais. என்று. உங்களுக்கு தெரியும். Tu le sais. உங்களுக்கு தெரியும். L'onction de Dieu est avec toi. தேவனுடைய அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கிறது. Ce matin, இந்த கால வேளையில் matin, இந்த கால வேளையில் Jésus te dit இயேசு உங்களுக்கு que tu es சொல்லுகிறார், béni. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் Il என்று. te dit que tu es béni. அவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Alléluia. ஹalleluya Alléluia. ஹalleluya Alléluia. ஹalleluya. Oh Seigneur, merci. ஓ தகப்பனே உமக்கு Seigneur, நன்றி merci pour ta செலுத்துகிறோம். puissance. உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி Lève les செலுத்துகிறோம். deux mains vers le ciel. உங்களுடைய இரண்டு கரங்களை வானத்துக்கு Lève les நேராக deux mains vers உயர்த்திக் le கொள்ளுங்கள். ciel. உங்களுடைய இரண்டு கரங்களை Et commence வானத்துக்கு à dire நேராக merci à உயர்த்துங்கள். Jésus. Dis இயேசு merci, கிறிஸ்துவுக்கு Seigneur. நன்றி சொல்ல Dis துவங்குங்கள். Seigneur, merci pour tout இயேசு ce que tu கிறிஸ்துவுக்கு fais pour நன்றி moi. சொல்ல துவங்குங்கள். Merci pour ce que tu fais pour நீர் moi. என்னுடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் நன்றி. Merci pour ce que tu feras pour என்னுடைய moi. வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி. Dis merci au Seigneur இயேசு Jésus-Christ. கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுங்கள். Pour tes enfants, dis merci au Seigneur உங்கள் Jésus. பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். Pour ta famille, dis merci உங்களுடைய au Seigneur Jésus. குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். Remercie le Seigneur நன்றி சொல்லுங்கள். parce qu'il fera de grandes அவர் choses. உங்களுக்காக பெரிய Parce qu'il காரியங்கள் fera de செய்வார். grandes choses. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் Remercie le செய்வார். Seigneur. இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி Oh, செலுத்துங்கள். la puissance de தேவனுடைய Dieu. வல்லமை La இறங்க puissance de போகிறது. Dieu. தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. Il y a des personnes இங்க ரெண்டு பேர் que le இருக்கிறீர்கள். Seigneur va élever. ரெண்டு பேர் இருக்கிறீர்கள். தேவன் Dieu உயர்த்த va போகிறார். élever la vie. இங்க இருக்கிற ரெண்டு பேரை Je தேவன் sens உயர்த்த la போகிறார். présence de Dieu. தேவனுடைய பிரசன்னத்தை நான் Je உணர்கிறேன். sens la présence de Dieu. தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். Deux personnes. இங்க ரெண்டு பேர். Deux personnes இங்க ரெண்டு பேர். sont en train d'être saisies par la இங்க puissance ரெண்டு de Dieu. பேரை தேவனுடைய வல்லமை Deux தொட்டு கொண்டிருக்கிறது. இங்க ரெண்டு sont பேரை en தேவனுடைய train வல்லமை தொட்டு d'être saisies கொண்டிருக்கிறது. par la puissance de தேவனுடைய Dieu. வல்லமை ரெண்டு பேரை தொட்டு கொண்டிருக்கிறது. Deux personnes ரெண்டு பேர். ont l'onction de Dieu sur la ரெண்டு vie. பேருக்கு தேவனுடைய வல்லமை Je sens l'onction du Seigneur sur la vie. இறங்குற வல்லமை நான் உணர்ந்து L'onction de கொண்டிருக்கிறேன். Dieu sur la அவர்கள் vie. இறங்குற அபிஷேகத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற ரெண்டு பேர். Une autre personne est là. ஒரு ஆள் இருக்கிறார். Tu as un mal. உங்களுக்கு முது Tu நோய் as un mal இருக்கிறது. au niveau de ton dos. உங்களுடைய முதுகில்